ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பங்கமான சம்பவம். அதாவது லிட்ரலாக அவரே சொல்லிட்டார், சாம்பா ஸ்குவாடை விடாதீங்க, தூக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடுங்க, ஸ்கோரே தராதிங்க, அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இது வந்துட்டு இன்றைக்கி மட்டும் கிடையாது, எல்லா நாட்களும் நடக்குது. சாம்பா ஸ்குவாட் மட்டும் கிடையாது, எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிளம்புறது வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்பா ஸ்குவாட்டில் ரொம்ப டிலே ஆகுது. இந்த விஜய் பார்வதி கூட வந்துட்டு அப்படி இப்படி கிளம்பிடுறாங்க. ஆனால் திவ்யா இருந்தாலும் சரி, சாண்ட்ரா இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இவங்க வியானாலாம் சுத்தம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. மேக்கப் பண்ணிட்டு அவங்க வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. பாதி நாள் தான் வந்துட்டு டாஸ்க்கே நடக்கும் போல இருக்குது. இந்த டெய்லியும் பார்த்துட்டு இருக்காரு, இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டார். என்னென்னா மாப் மாயாவிஸும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க, பக்காவாக எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பிக் பாஸ் வந்து குட் மார்னிங்கிறாரு. குட் மார்னிங் பிக் பாஸ் அப்படின்றாங்க. பார்க்குறதுக்கு யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம், இந்த சாம்பா ஸ்குவாடு அவங்களாம் வந்துட்டு யூனிஃபார்மே போடல, இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்றாரு. கேட்கணும் சார், கேட்டாங்க எங்கே சம்பாதிக்கிறாங்க, இதுவும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, ஓகே அப்படியே விட்டுருவீங்களா கேட்காம அப்படின்னு கலாய்க்கிறாரு. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இன்னும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவரே எடுத்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸ்கோர் இருக்குது, பார்த்து ஏதாவது வச்சு செஞ்சு விடுங்க அப்படின்றாரு. என்னவா சொல்கிறீங்கன்னா செஞ்சு விடுங்களா, நாங்கள் சும்மாவே செய்வோமே, இது வேறையான்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு திவ்யாவை அட்டாக் பண்ணுறாரு. ஏங்க ஒன்று அட்டாக் மீன்ஸ் என்னது? எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு படுங்க, இந்த ஜாக்கெட் போட்டுட்டு படம் தானே நார்மலாக சொல்கிறேன். இதில் நம்ம விக்ரம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் பிக் பாஸ், அவங்க டெய்லருக்குள்ளே கொடுத்துருக்காங்க, வந்ததுக்கப்புறம் போட்டுறாங்க. என்ன ஜோக்கா? இல்லை ஜோக்கான்னு கேட்டேன். ஏமா அப்படி பண்ணுறீங்க? அவர் சொன்னதுக்கு சொல்ல வேணும்னா மூஞ்ச கடுக்கடுக்குன்னு வச்சுருக்காங்க. விஜய் பார்வதி தெரிச்சு ஓடுறான். அச்சோ, சும்மாவே நீ வச்சு செய்வாங்களே, இதில் பிக் பாஸ் வர வச்சு செய்யுங்கன்னு வேறு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்றாங்க அங்கேருந்து. இதிலெல்லாம் கொஞ்சம் விஜய் பார்வதி ஆனால் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு இதில் இவங்க வந்துட்டு விக்ரம் கிட்ட பேசுறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. திவ்யாவுக்கு உடனே கான்ல இங்கே பிளான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இன்னும் அங்கே போய் நொன்னன்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாகவே நடந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு எதையும் சொல்கிறது கிடையாது. ஒரு இந்த வயல்காடு வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் எடுப்பார். இதை ஏன் பண்ணுறீங்க, அந்த இதுக்கு லிவிங் ஏரியாவுக்கு லேட்டாக வரீங்க, டாஸ்க்கு டெய்லி வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மைக்கை ஒழுங்காக போகிறது கிடையாது, இது மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருந்தார். சரி, வயல்காடு என்கிட்ட வந்ததுக்கப்புறமா சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய விஷயங்கள் சலுகைகள்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி கேன்சல் பண்ணியாச்சு, சாப்பாடு கஷ்டப்படாங்க அதை கேன்சல் பண்ணியாச்சு, இப்போல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி டாஸ்க்குன்னு ஒரு விஷயம் வரும்போது காலையில் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுதுன்னா ஓகே, ஒரு 2 டீம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் இவங்க வந்துட்டு இப்போ தான் வந்து சீவி சிங்காரிச்சு பூ முடிச்சு வந்தால் இப்போ அவங்க காண்டாக மாட்டாங்க, அதான் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. சும்மாவே அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்க தூக்கி போடுறோம், சாம்பா ஸ்குவாட் தான் இன்றைக்கி அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் 1 பாயிண்டில் 0 பாயிண்ட் தான் கொடுக்கணும். இப்போ பிக் பாஸ் எடுத்து கொடுத்துறாரா, இதே ஒரு பாயிண்ட் பிக் பாஸே சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைக்க போகிறாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சாம்பா ஸ்குவாட் ஒரு பக்கம் நம்மளுக்கு பாவமாக இருந்தாலும் இந்த மாதிரி அங்கங்கே அடி வாங்கிட்டே இருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நேற்று பிக் பாஸ் வந்துட்டு அந்த பலகையை கொடுத்து இதில் வந்துட்டு அவங்க எழுதி கொடுத்துக்கிறது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒர்க் கொடுத்துருப்பார். ஏற்கனவே கிச்சன் வேலை அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இருந்தாலும் கொடுத்துருப்பார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வச்சு ஒரு விஷயம் வந்துட்டு சண்டே எபிசோட் சாட்டர்டே எபிசோடில் வரப்போகுது. என்னென்னா கிச்சன் டீமில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறதுக்கு இது ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க இல்லை மறக்காமல் முடிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.